அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சாம்பிரதாயினி சூப்பினி சுத்த பூசணி அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த படத்தோட பேரை கண்டிப்பா நீங்க சோசியல் மீடியா யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது கேட்டிருப்பீங்க. ஏன்னா ஃபேமஸான மீம் கண்டென்ட் தான் இவங்க தூக்கி டைட்டிலா வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட வாலியன்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்கு, அதாவது ஒரு கொடூரமான ஃபேமிலி இருக்கு. ஒருத்தரும் ஒரு ரகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க எதிர்பாராத விதமா ஒரு கொலையை பண்றாங்க. அந்த கொலையை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த முடிவுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரவுடியை தான் நமக்கு காமிக்கிறாங்க. வில்லேஜ் செக்ரட்டரி சைன் போட மாட்டார் அப்படின்றதுக்காக வேகமா உள்ள போக அங்கதான் படத்தோட நாயகனான ஸ்ரீராம் அப்படின்றவர் வில்லேஜ் செக்ரட்டரியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபைல் நீட்டாரு. உனக்கு தேவையான பதங்கள் என்ன வேணுமாலும் கேட்டு வாங்கிக்கோ, எனக்கு இந்த இடத்துல நீங்க சைனை போட்டு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லையா, என்னால பண்ண முடியாது, சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை நான் பண்ணவே மாட்டேன், ஏற்கனவே 2 ஃப்ளோர் கட்டியிருக்கீங்களா, அதோட போதும் நிறுத்திக்கோங்கயான்னு சொல்ல இந்த மனுஷன் டென்ஷன் ஆகுறாரு. நானும் பார்த்துனே இருக்கிறேன். நீ பணத்தை வாங்கினா கூட வேலை செய்ய மாட்டேன் போலியா, ஒன்னு பண்ணவா, நீ உன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பியே, அவரோட சந்தோஷத்தை நான் மொத்தமா புடிங்கிடுவேன், அவரோட பொண்டாட்டி புள்ளியும் சேர்த்து கடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் பதட்டப்படுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பதட்டமே இல்லாம எப்படிடா கடத்துவேன், என் ஏரியால எப்பயுமே பயங்கர கூட்டமா இருக்கும், இதனால என்னோட பொண்ணு கரெக்டா என் பையன் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போவான், அங்க கூட்டம் கம்மியா இருக்கும், அங்க வச்சு நீ கடத்திக்கோ, எக்காரணத்தை கொண்டு இந்த பிளான் மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னையா நீ நான் கடத்துவன் மிரட்டினா நீ எப்படி கடத்துவன் பிளான போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்பதான் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. 2 பேருமே 2 ரகம். முதல்ல இவங்களோட பையன் கிட்ட போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அதுல வர மெயின் கேரக்டர் அவன் அப்படியே நினைச்சுக்க ஆரம்பிப்பான். அங்க பண்ணது எல்லாத்தையும் ரீலா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல கோளாறுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ இவனை காட்டுற இதே சீன்ல கூட கேஜிஎஃப்ல நாயக்கன் நான் பொடியும் கிடையாது அப்படின்ற மாதிரி பாட்டில் எடுத்து அடிப்பான் இல்லையா, லிட்டரலி அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை போட்டு பயங்கரமா தாக்கி விட்டுறான். இது எல்லாத்தையும் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னையா உன் பையன் இப்படி இருக்கான், இதெல்லாம் எப்படியா நீ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவனே எப்படி சொல்லிட்டு என் பொண்டாட்டி எப்படி தெரியுமாடா அப்படின்ற மாதிரி அவங்களோட கேரக்டர் அறிமுகமாகுது. அவங்களோட வீட்டுக்கு ஒரு திருடன் போயிருக்கான். சோ போன திருடனை பிடிச்சி இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றத வழக்கம் இல்லையா. ஆனா இவன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா இவன் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த சின்ன பையன் பார்த்துட்டான். சோ திடீர்னு ஏதோ ஒரு படம் பார்த்திருக்கான் போல இவனை பிடிச்சி இவனோட முதுகுல அப்படி எக்ஸ் போட்டு விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். என் என் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒன்னேன், நான் கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்கிட்டுமா, என்னை விட்டுடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு பக்கம் அவரை போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன், அவங்களை எங்கேயாவது கூட்டு போய் போட்டுறியான்னு சொல்ல எதுக்கு நான் மாட்டிக்கிட்டு முடிக்கவா, எனக்கு சைனே வேணாம் சாமி அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போக அப்படியே கட் பண்ணி இவர் கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இவரோட பையன் வழக்கம் போல மொபைல் போன் எடுத்துக்கிட்டு பயங்கரமான ரீல் எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க வீட்டுக்குள்ள காசே வர மாட்டேங்குது, நீங்க லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்களாமே, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கும்போது நான் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால லஞ்சம் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண ஒரு சில போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள, அதாவது எந்த ஊருக்கு புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு. ஆனா அந்த மனுஷன் வேலைகள் எதுவுமே பார்க்காம இந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே அங்க இருக்க ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் எஸ்ஐ சார் உள்ள வந்து நிறைய கேஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாதானே நாம ஏதாவது கேஸை பிடிச்சி படிப்படியா ப்ரொமோஷன் வாங்கிட்டு போக முடியும், அந்த மனுஷன் எப்ப வர்றது நாம எப்ப வேலை செய்யறது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ண எஸ்ஐ கிட்ட போக ஆரம்பிக்குது. யார் எவருன்னே தெரியாத ஒரு பெண் கிட்ட தகாத உறவுல இருக்கார் போல. எல்லாம் நடந்து முடிஞ்சதும் அந்த பெண்ணோட கணவருக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்கு, இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவரை வழி அனுப்பி வைக்க இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள மினிஸ்டர் வர போறாரு அப்படின்றதுக்காக ரோடு மொத்தத்தையும் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐ அங்க வந்து நின்றுகிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பெண்ணை பாக்குறாரு. அவங்கள பார்த்தது இவருக்கு பிடிச்சு போயிடுச்சு. பெண் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், உங்களுக்கு அவசரமா, நீங்க முதல்ல போங்கம்மா அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி அந்த லேடியை அனுப்பி வைக்கும் போது அதே லைன்ல தான் நம்ம ஹீரோவான ஸ்ரீராமும் நின்றுகிட்டு இருக்காரு. சோ இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அர்ஜென்ட்டா டைம் ஆகிட்டு இருக்கு, மினிஸ்டர் வர்றதுக்குள்ள நான் போயிடுவேன், என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருக்கு. எஸ்ஐக்கு கடுப்பாகுது. இங்க இவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்கானுங்க, நீ மட்டும் ஸ்பெஷலாடா, கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னா நாங்க விட்டுறணுமாடா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பயங்கர தோரணையில பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருக்குமே எங்க வாய் தகராறு ஏற்பட ஆரம்பிக்குது. எஸ்ஐ கடுப்பாக்குறாரு. முடிஞ்சா எனக்கு கைது பண்ணி பாத்துக்கூடா அப்படின்ற மாதிரி ஸ்ரீராம் சொல்லதால அவரோட சட்டையை பிடிக்கும் போது அங்க இருக்க பொதுமக்கள் போட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது கூட இருக்கவங்களா சார் பிரச்சனை ஆயிட போது விட்டுடுங்க சார் அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு போக இவங்க 2 பேருக்கும் இங்க கிளாஷ் ஆகுது. ஒரு பகையோட 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை இவர் தன்னோட அலுவலகத்துக்கு போக ஆரம்பிக்க அங்க எம்எல்ஏவோட ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி நின்றுகிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஊருக்கு பக்கத்துல சுடுகாடு வரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல, அதுக்கு ஊர் மக்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரையும் மிரட்டி இங்க கொண்டு வந்து நிறுத்தும் போது இந்த மனுஷன் தான் அந்த நேர்ம ரீதியை ஹேண்டில் பண்ணணும் இருக்கா இல்லையா, இதே ஊர்ல தான் நானும் இருக்கேன், நான் அப்ஜெக்ஷன் சொல்றேன், என்னால இந்த வேலையை பார்க்க முடியாதுப்பான்னு சொல்ல எம்எல்ஏ போன் அடிக்கிறாரு. அவர்கிட்டயும் இதே பதில் தான். எம்எல்ஏ கடுப்பாய் அவனை ஊரை விட்டு அனுப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏற்கனவே ஊர்ல இருந்த கவர்மெண்ட் ஆபீசர் 2 பேரும் இடமாற்றம் பண்ணிட்டோம், இவனையும் மாத்திட்டோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேல கெட்ட பேர் உண்டாயிடும், நம்மள மாற்றம் பண்ணிடுவாங்க, பரவாயில்லையா சார் அசிஸ்டன்ட் கேட்கும் போது இல்ல அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், நம்ம மினிஸ்டரோட பிரச்சனைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பணம் மூட்டையை தூக்கி வைக்கிறாங்க. இதை இவங்க கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கிஃப்ட மினிஸ்டருக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்டான பிரசாத் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கொடுத்து அனுப்ப இந்த சைடு அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹீரோ கார்ல ஓட்டுவார். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், செகண்ட் கியர்ல வரைக்கும் தான் இவர் ஓட்டுவார். அடுத்தடுத்த கியருக்கு போனோம் அப்படின்னா அவர் சரியா ஓட்ட மாட்டாருன்றதுக்காக ஒரு டிரைவிங் கிளாஸ் போய்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க மனுஷனும் ஐயா நான் பல மாசமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க 2வது கியரை தாண்டி 3வது கியர் போகவே போக மாட்டீங்க, ஒரு பண்ணுங்க வீட்டு பக்கத்துல பிரசாத் இருக்கா இல்லையா அவரோட மூடப்பட்ட அந்த கார் இருக்கே அதை எப்படியாவது என்னோட டிரைவிங் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்னு சொல்ல இந்த மனுஷனும் அப்படி இப்படின்னு கிளம்பி அந்த இடத்துக்கு போறாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரரான பிரசாத பாக்குறாரு. எம்எல்ஏ கூட இருந்தா இல்லையா அந்த நபர் தான் இவர் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அது கூடவே எம்எல்ஏ கிட்ட எல்லாம் எதுக்குப்பா ஸ்ரீராம் நீ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீராமும் அந்த டிரைவிங் கத்து கொடுக்க நபர் இருக்கா இல்லையா அவனுக்கு உன் கார் வேணுமா என்னை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான் பாரு சொல்ல, அவனுக்கு இதே வேலையா போச்சியா, அவனாலதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க காரை கூட ஓடாம இருக்கு அப்படின்ற மாதிரி மூடி ஏமாத்திக்கிட்டு இருக்க, அவனுக்குலாம் என் காரை கொடுத்து என் காரை நான் நாசமாக்க விரும்பல, என்னோட மனைவியோட ஊருக்கு நான் போறேன், அங்க சிக்னலே இருக்காதுப்பா, இதனால ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீ எனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உல்டாவா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க எஸ்ஐ கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் அங்க இருக்க ஒரு பெண் கூட தனிமையில இருக்கும் போது அந்த சமயத்துலதான் ஒரு நபர் அந்த பிரசாதோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவரை பிடிக்கிறாரு, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி லாக்அப்ல தள்ளி அவர்கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இங்க ரிவீல் ஆகுது அப்படின்ற மாதிரியோ அது நமக்கு சரியா காட்டப்படல. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தீபாவளியான இன்னைக்கு பலகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. போய் பார்க்கும்போது எஸ்ஐ இருக்கா இல்லையா அவர் தான். இவங்களை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு விட்டுக்கிட்டே உங்களோட கணவர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, கணவர் வெளியே போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க தன்னோட சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு பெண்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இதனால அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஸ்ரீராம் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அதாவது இந்த நிறைய பட்டாசுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது மனைவி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்க என்ன இறவா விழுந்து போச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும் போது இறந்து போன நிலையில அந்த போலீஸ்காரர் இருக்கிறத கவனிக்கிறாரு. பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. அப்படியே கட் பண்ணா என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்காரர் இவங்கள ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இவங்களை அடையணும் அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கும் போது பட்டுன்னு இவங்களோட பையன் அதாவது ஹீரோட பையன் உள்ள வர ஆரம்பிக்கிற. அங்கிள் என்கிட்டயும் கண்ணு இருக்கு உங்ககிட்டயும் கண்ணு இருக்கு, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை கண்ணை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இவர் உண்மையான கண்ணை எடுத்து இது இவ்வளவு வெயிட்டா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல அங்கிள் வெயிட்டா இருந்தாலும் எனக்கு இந்த கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், இதை வச்சு நம்ம விளையாடலாமா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. நெத்திலே ஒரு புல்லட் பட்டு அந்த இடத்துல இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ கணவர் இதை பார்த்துதான் அட பாவீங்களா இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, நம்ம வேற வழியே கிடையாது போலீஸ் கிட்ட போய் சரணடையணும், போலீஸ்காரனை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையாங்க, நம்ம என்ன இந்த பணத்தை ஒளிச்சு வச்சிடலாமாங்க அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் பிராக்டிக்கலா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையை பண்ணது இவரோட பையன், இவர் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள போனா என்னைக்காவது ஒரு நாள் இவர் பண்ணல அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வெளியே வரத்தான் போகுது. இதனால பையனோட லைஃபை காப்பாத்தி ஆகணும், தன்னோட மனைவி சொன்ன பேச்சதான் நம்ம கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. இதனால இந்த டெட் பாடி எப்படியாவது மறைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு துணி எல்லாத்தையும்
வச்சு சுத்திக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல அவரோட போன் இருக்கு. அந்த போலீஸ்காரரோட மனைவி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கட் பண்ணிட்டு இந்த பிங்கர் பிரிண்ட்ல பதிவாக கூடாது அப்படின்றதுக்காக அப்படி இப்படின்னு தொடச்சு கரெக்டா பேக் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண எம்எல்ஏ கிட்ட போக ஆரம்பிக்குது. நீ கொடுத்த கிஃப்ட் இன்னும் வந்து சேரல அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் இவருக்கு போன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது பிரசாத் எங்கடா போறா, அந்த கிஃப்ட கொண்டு போய் கொடுத்தானா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த நபருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது டவர் இல்லாத இடத்துக்கு தான் அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால போன் கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. ஒரு 2 பேரை இதை பார்க்கணுன்ற மாதிரி அனுப்பி விட்டாரு. அப்படியே கட் பண்ண சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. பாடி எல்லாத்தையும் பார்க்கவா எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த தேடி ஆகணும் இல்லையா. இதனால தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு சுத்தி இருக்க எல்லா இடங்களையும் அலசி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாரு. இந்த இடத்துல தூக்கி போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போக எக்கச்சக்கமான மக்கள், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோமோ, நம்மளோட பையனும் மனைவி வேலையை பார்த்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பதட்டமா உள்ள போகும்போது இவரோட மனைவி ஒரு வித்தியாசமான மேட்டரை நடத்தி விட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க போனது, அதாவது ஹீரோ போனது அவங்க அந்த பொணத்து கூட தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயந்து போய் வெளியில இருக்க ஒரு பாட்டி கிட்ட நீங்க என் கூட வந்து இருக்க முடியுமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் எதுனாலன்னு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பட்டுன்னு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த போட்டு விட எல்லாரும் இவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இருக்கிற பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை வேறையா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண நைட் ஆயிடுது. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த நேரத்துல டெட் பாடியை கொண்டு போகணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். சோ அதை முடிவு பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த பாடியை தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும், நம்மள ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண விட மாட்டானுங்க போலியே அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்க நிறைய பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. பயந்து போறாங்க. இந்த விஷயத்த கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்பதான் தூங்கி எழுந்துக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பார்த்து என்ன சார் இந்த நேரத்துல நேரம் கெட்ட நேரத்துல எதுக்கு சார் கதவை தட்டிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவல் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இல்லையா எங்களோட எஸ்ஐ எங்க போனார் அப்படின்றது தெரியல, அந்த மனுஷன் எங்க போயிருக்காரோ என்ன இருக்காரோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நம்ம ஊர்ல ஏதாவது கிரைம் நடந்தது அப்படின்னா அதை தட்டி கேட்காம இருக்க முடியுமா, அதனாலதான் ஊருக்குள்ள நிறைய திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெருக்கு 2 போலீஸ்காரங்க பாதுகாப்பா இருக்க போறோம். உன்னோட வீட்டை பார்த்தோம் இப்பதான் லைட் ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் டீ கிடைக்குமான்னு கேட்க வந்து உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா டீ போட்டு தர முடியுமான்னு கேட்க என்னடா இது ரோதனையா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க அதை எல்லாத்தையும் பேசி கீசி போட்டு கொடுத்துட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா தெருக்கு தெரு போலீஸ்காரங்க ரோந்து பணியில இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. டெட் பாடியை வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா மாட்டிப்போம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த பிரசாத்தோட வண்டிக்குள்ளதான் அந்த படம் இருக்கு அப்படின்ற மாதிரி எம்எல்ஏக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பி விட்டா இல்லையா, அவனுங்க வரும்போது சுத்தி முத்தி போலீஸ்காரங்க இருக்காங்க. இதனால இப்ப கை வச்சா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா பிரச்சனை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துலதான் பிரசாத்தோட அந்த கார் பயன்படுத்தப்படாத நிலையில இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எது மூலமா நம்ம அந்த பாடியை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம பிரசாதோட வீட்டுக்கு போக அந்த கார் சாவியை கண்டுபிடிக்கிறாரு. எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து அந்த காரை யாருக்கும் தெரியாம எடுத்து அதுல டெட் பாடியை லோட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்க நேத்து ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போறதுக்கு முன்னாடி அங்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க, போலீஸ்காரங்களும் நிக்கிறாங்க. ஒன்னும் புரியாம குழம்பி போக அந்த சமயத்துலதான் இங்க ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதாவது போதையில விழுந்து இறந்து போயிட்டா அதை விசாரிக்கணும்ன்றதுக்காக போலீஸ் இங்க வந்திருக்காங்க பாரு சொல்ல இவருக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம பிளான் போட்ட இடத்துல இப்படி நடந்துருச்சாடா அப்படின்ற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் இருந்தா இல்லையா, அந்த மனுஷன் இவரை பார்த்துட்டாரு. இவ்வளவு தூரம் வரைக்கும் எதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நீங்க டீ வாங்கிட்டு போனீங்க, பிளாஸ்க கையோட கொண்டு போயிட்டீங்க, பிளாஸ்க வாங்கிட்டு வா அப்பதான் வீட்டுக்குள்ள மனைவி விடுவேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. வேற வழி இல்லாம தாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி பிளாஸ்க வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. பிளான் போட்ட எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி பயங்கர டிப்ரெஷனா இப்ப பாடி எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம வண்டியை ஓட்டு போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல அடக்கம் செய்ய யாரும் இல்ல அப்படின்னா கவர்மெண்டால தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் நம்ம இங்க எடுத்துட்டு போய் அந்த டெட் பாடியை வச்சுட்டோம் அப்படின்னா டெட் பாடியோட டெட் பாடியா இது மிங்கில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண எஸ்ஐயோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனே வந்துடுறாங்க. தன்னோட கணவர் 2 நாள் ஆயும் வீட்டுக்கு வரல. அதான் என்னன்னு பாத்துட்டு போக வந்தேன்னு சொல்ல இவங்க கணவர் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, அவர் ஒரு சின்ன வேலை விஷயமா கிராமத்துக்கு வரைக்கும் போயிருக்காரு, அங்க டவர் கிடைக்காததால உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாம போயிடுச்சு, அவர் சீக்கிரமா வந்துருவாருமா அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பி வச்சுட்டு அந்த கேஸுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா கான்ஸ்டபிள், அவர் கிட்ட டேய் எஸ்ஐ எங்க போனார் அப்படின்றது தெரியல, உன பண்ண எஸ்ஐ எங்க இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா இந்த அம்மா மூலமா எஸ்ஐ கிட்ட இருந்து உனக்கு
ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குடான்னு சொல்ல இவர் அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல எம்எல்ஏ பிரசாதோட வீட்டுல இருக்க காரக்கானோ அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்குள்ளதான் பணம் இருக்கு, அந்த கிஃப்டை நம்ம எப்படியாவது எடுத்தாக்கணும், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாதுடா, அந்த காரை எங்க போனாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களை மும்முரமா களத்துல இறக்கி விட இந்த சைடு ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஃபேமிலி மொத்தத்தையும் அந்த கார்ல வச்சு பேக் பண்ணிக்கிட்டு எந்த பிரச்சனையும் வராம நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது எதிரில் இருக்க ஒரு நபர், அதாவது எதிரில் வண்டியில வந்துகிட்டு இருக்க நபரை தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. என்னடா இது வந்ததும் வேதனையா போச்சு அப்படின்ற மாதிரி இறங்கி பார்க்க அவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. ஏற்கனவே ஒருத்தன் டிக்கிக்குள்ள இருக்கான். இப்ப இன்னொரு பிரச்சனை வேறையா அப்படின்ற மாதிரி கணவரும் மனைவியோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் சாக கிடையாது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த நபர் எழுந்து என்னோட வண்டியை மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டீங்க, அவனை பண்ணுங்க, நான் இங்கதான் கொஞ்சம் தூரத்துல இறங்குறேன், நீங்க கார்ல கூட்டு போக முடியுமாறு சொல்லி அவங்களோட கார்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்றத இங்க காட்டிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல எஸ்ஐ ஒரு நபரை கைது பண்ணி செல் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா, அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவோட ஆளுங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் தான் போயிருக்காரு. அந்த எஸ்ஐ உள்ள பூந்து அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டார். நேத்து எஸ்ஐ கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன், ஒருவேளை அந்த கார் அங்க காணாம போயிருக்கு அப்படின்னா எஸ்ஐ எடுத்துட்டு போறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. சோ எஸ்ஐ பிடிச்சோம் அப்படின்னா அந்த பணத்தை பிடிச்சல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க தேடிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அந்த கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, எஸ்ஐ எங்க தான் போனார் அப்படின்ற மாதிரி அந்த செல் டவர்லாம் இருக்குமே அது எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ இருக்காரு, அவருக்கு அந்த கார் எங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த காரை நாயகன் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த டிரைவிங் டீச்சர் இருக்கா இல்லையா, அவர் போற வழியில பார்த்திருப்பாரு. அதை எம்எல்ஏ கிட்ட போட்டு கொடுத்ததால அந்த ஸ்ரீராம் தான் காரை வச்சிருக்கான் போல, அவனை நீங்க உடனடியா பிடிச்சிருங்கடா, அது மூலமா நமக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இப்ப ஸ்ரீராம தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல ஸ்ரீராம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, இவரோட மனைவிக்கும் குழந்தைக்கும் பயங்கரமா பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் எனக்கு பசிக்கல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறார். அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது செக் போஸ்ட் ஒன்று வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு செம்ம பயமாயிடுது, என்ன பண்ண போறோமோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் பதட்டமா இருக்கும்போது போலீஸ்காரரும் வராரு. நாங்க உங்களோட வண்டியை செக் பண்ணணும், உங்களோட டிக்கியை திறக்க முடியுமான்னு கேட்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டோம், உண்மையை சொல்லி சரணடைஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோட மனைவி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களோட வண்டியில அந்த டெட் பாடி கிடையவே கிடையாது அப்படின்றதான். சோ முழுக்க முழுக்க துணியாதான் இருக்கு. இதனால போலீஸ்காரங்க செக் பண்ணி இவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போறதும் இறங்கி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போறாங்க இல்லையா, அந்த சமயத்துல கொஞ்சம் தூரத்துல செக் போஸ்ட் இருக்கு அப்படின்ற விஷயம் ஒரு சின்ன பையன் மூலமா ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ டெட் பாடியோட போனோம் அப்படின்னா மாட்ட வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த சாவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்களோட கான்டாக்டை இவர் பிடிக்கிறாரு. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட டீல் போட ஆரம்பிக்கிறாரு. பாடம் எல்லாத்தையும் கட்டி ரியலா ஒரு டெத் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப்ல இந்த செக் போஸ்டை தாண்டி டெட் பாடியை கைப்பற்றாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு நடுவில் ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அவங்க கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த நபர் இவங்க கூட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. எஸ்ஐயை கொலை பண்ணிட்டு தானே இந்த ஃபேமிலி மொத்தமா ட்ரிப்பா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை விடும்போது இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம பயந்து போறாங்க. பிளாஸ்க் எடுத்து ஒரே அடி அந்த நபர் பொத்துன்னு மயக்க போட்டு விழுறாரு. சோ பயங்கர கேப்ல தான் இவங்க இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்சு எழுந்துக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்ப அவரோட பேச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு போலீஸ்காரரா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா அடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் பியூர் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். அவர் ஒரு டிராமால இந்த ரோல தான் பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதை படிக்கும் போதுதான் இவங்க தெரியாதனமா தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அம்மா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, என்னோட டிராமாவை நான் போய் பக்காவா நடிச்சு கொடுத்துட்டு வரமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு போக ஆரம்பிக்க இவங்களோட பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் கான்ஸ்டபிள் இதுக்கு பின்னாடி ஹீரோ தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மொப்பம் பிடிச்சி வந்துகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் எம்எல்ஏவோட ஆளுங்களும் இந்த காரை தேடி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. கார் கிடைக்கிற மாதிரி இருக்க கையை விட்டு போகுது. மறுபடியும் காரை தேடி போனா அங்க கார் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பசில் மாதிரியான விஷயங்கள் இங்க போய்கிட்டே இருக்க கடைசியா ஸ்ரீராம் இருக்கா இல்லையா, அந்த பிணங்கள் எல்லாத்தையும் அடக்கம் செய்யற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ பிணத்தோட பிணமா இதை மிங்கிள் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ். என்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு. அங்க சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இருக்காரு. இதனால இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள வேற பக்கமா அனுப்பிச்சு அவரை டைவர்ட் பண்ணி வச்சுட்டு இவர் பட்டன் உள்ள போறாரு. டெட் பாடியை யாருக்கும் தெரியாம வச்சுட்டு அங்கிருந்து தன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதாவது எஸ்ஐயை கொலை பண்ணிட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ற, அது உன்னால முடியவே முடியாது, இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே
உண்மை என்கிட்ட இருக்கு, அது வெளியே வரக்கூடாது அப்படின்னா நீ என்கிட்ட ஒரு டீல பேசி ஆகணும்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முதல் வேலையா அவரோட குழந்தை இவரோட மனைவி 2 பேருமே இங்க இருந்து போங்க, நான் ஒரு சில்லற வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அந்த முகம் தெரியாத நபருக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தம்பி நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் பேசினா இல்லையா, நான் பொறுமையா கேட்டேன், காரணம் என்னன்னு தெரியுமா, என் ஃபேமிலியை நான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல நான் எதுக்காகவா பயப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்க முகம் தெரியாத நபரும் நீ பயப்படணும்ப்பா, ஏன்னா இந்த கொலைகள் எல்லாத்தையும் நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி சரணடையெல்லாம் பிளான் போட்டிருக்க, ஆனா நீ இதை பண்ண கிடையாது, உன்னோட பையன் தான் இதை பண்ணா அப்படின்றது எனக்கு தெரியும். சோ உன்னோட பையனோட உயிர் உனக்கு முக்கியம் அப்படின்னா எனக்கு ஒரு 2 கோடி கொடுத்துட்டு நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு குழப்பத்துல ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அந்த போலீஸ்காரரை கொலை பண்ணதும் நான் தான் அப்படின்ற ஒரு வீடியோ ஆதாரத்தை பதிவு பண்ணிட்டு ஒரு கன் இருக்குல்ல, அதாவது போலீஸ்காரரோட கன்னு, அதை எடுத்து தன்னோட தலையில வைக்கிறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க ஹீரோ உயிரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. இதுக்கு பின்னாடி பண்ணது எல்லாமே நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டியும், இல்ல நான் பண்ணல என்னோட பையன் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி இன்னொரு வாட்டியும் போலீஸ்காரங்களை மாத்தி குழப்பிக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. டேய் விளையாடாதரா, முதல்ல நீ பண்ணேன்ற அப்புறம் பையன் பண்ணேன்றா, உண்மையில எஸ் எங்கடா போனாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இதுக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் சுட்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பா இல்லையா, அப்பதான் அதுல கண்ணு டைட்டா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இப்படி லேண்டில் பண்ணும்போது பயங்கர டைட், இவ்வளவு டைட்டா இருக்கும்போது தன்னோட பையன் எப்படி எடுத்து சுட்டிருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி. அதையும் தாண்டி கண் எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல வீடியோ பார்த்து அந்த புல்லட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ தன்னோட பையன் அந்த போலீஸ்காரரை கொலை பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வழக்கம் போல உங்களோட பையன் பாத்தீங்கன்னா, அப்பா என் ஃப்ரெண்ட் ஒரு ரீல் பண்ணிருக்கா, அதை நீ பாருப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அந்த ரீலுக்கு பின்னாடி ஒரு மர்ம நபர் கண்ணோடு நின்னுகிட்டு இருக்காரு, அதுவே உங்களோட வீட்டை பார்த்து நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு. சோ பிரசன்ட்ல அந்த மர்ம நபர் யார் அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் இந்த கேஸ மும்முரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே கான்ஸ்டபிள் அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு இருக்கும். சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த எஸ்ஐ ஒரு நபர் கிட்ட, அதாவது ஒரு லேடி கிட்ட போகும்போது என்னோட கணவருக்கு சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கணவர் வேற யாரும் கிடையாது, இந்த கான்ஸ்டபிள் தான். சோ தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா, அந்த எஸ்ஐயும் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. இந்த எஸ்ஐயை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மூலமா அந்த பிரசாதோட வீட்டுக்கு போய் பணம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எஸ்ஐ போயிருக்காரு. அப்ப எதிரில் ஹீரோவோட மனைவியை பார்த்ததோ அவரோட ஆசை தூண்டப்பட்டதோ அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. இவரோட நல்ல நேரம்னு பார்த்து கன் இல்லாம அந்த பையன் கிட்ட போக ஆரம்பிக்க இதை பயன்படுத்தி இவர் சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், எஸ்ஐயை கொலை பண்ணேன், உங்களுக்கு தெரியாத மேட்டர் என்ன அப்படின்னு என்னோட மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படின்றது கிடையவே கிடையாதுப்பா, அவனை நான் கொலை பண்ணேன் அப்படின்னாலும் அவனை டெட் பாடி இருந்தா மட்டும்தான் அதை ப்ரூவ் பண்ண முடியல, அதை தான் நீ எரிச்சிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அதே நைட்ல ஹீரோ இதுக்கு பின்னாடி தன்னோட பையன் இல்ல, இப்ப டெட் பாடி எரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு போக அங்க அந்த டெட் பாடி எரிக்கப்படாத நிலைமையில தான் இருக்கு. சோ அதை எடுத்துட்டு இங்க வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் பிரசன்ட்ல அது எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கிட்ட காமிச்சு இந்த கான்ஸ்டபிள கைது பண்றாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா எம்எல்ஏ மேட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷனை ஹீரோ சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. ஐயா இந்த காரை தானே நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காரை பத்தி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அந்த பணம் கார்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் இது நேரம் வரைக்கும் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன், ஏதாவது வகையில போட்டு கொடுத்துருப்பேன், இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்க வேணாமா, அந்த பணம் எங்க கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆனாங்க. இப்ப அந்த பணம் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இல்லையா, அந்த கேள்விக்குறிக்கு விடையாதான் பிரசாத் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாரு. இவர் அவுட் ஆஃப் சர்வீஸுக்கு போனார் இல்லையா, அதாவது டவரே கிடைக்கலன்னு ஒரு ஜோனுக்கு போயிட்டா இல்லையா, அப்ப போகும்போது இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு, பணம் தேவைப்பட்டிருக்கு, இதனால எம்எல்ஏவோட பணத்தை தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலா கார்ல வச்சுட்டு போவாரு, எம்எல்ஏவோட ஆளுங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆனா இந்த வாட்டி இதை இவர் தூக்கிட்டு போயிட்டாரு. சரி பணம் எடுக்கிறவங்க மேல பழி விழும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன், ஆனா அது இப்படி லேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க இவர் இதை ஏத்துக்கிறாரு. அப்படியே கற்பரா வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. இவரோட பையன் ஒரு பக்கம் ஜாலியா இருந்துகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இவரோட மனைவிய இவர் கொஞ்சம் குழாவிக்கிட்டே இருக்காரு. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.